வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். ஆனா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு 6 months பிஃபோர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து எடுத்து போட்டிருந்தோம், ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே. ஸோ இதென்ன புதுசா இருக்கு சூப்பர் மார்க்கெட். அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில ஆயில் மிஷின் ரன் பண்றதுனால அந்த ஆயிலை நான் வந்து வேஸ்ட் பண்ணாம ஒரு சேல் சின்ன கடை மாதிரி ஆரம்பிச்சேன். ஓகே. இப்போ ஒவ்வொரு கஸ்டமர் வந்து ஒவ்வொன்று கேட்கும்போது இதையே ஒரு இயற்கை ஆர்கானிக் சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பிச்சா என்னன்னு ஒரு தோணுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியாவே வந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லக்ஷ்மி சூப்பர் ஸ்டோர்னு ஒன்று ஆரம்பிச்சு இயற்கை, அதாவது நேச்சுரலான உணவுப் பொருள்கள், காஸ்மெட்டிக்ஸு, ஸ்பைசஸ்ஸு, பாரம்பரிய அரிசி வகைகள், அது இல்லாமல் ஆர்கானிக்காக எங்கெங்கே கிடைக்குதுன்னு எல்லாம் தேடி பிடிச்சி யாரும் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட விவசாயிட்ட டேரெக்டாக கலெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணி நாங்கள் பேக் பண்ணி எங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம லக்ஷ்மி சூப்பர் ஸ்டோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஆர்கானிக் மட்டும்தான். 100% ஆர்கானிக், நேச்சுரல். சரி, ஓகேண்ணா. நம்ம ஷாப் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு அப்படி நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள வெள்ளக்கிணறுங்கிற இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு பிஎஸ்என்எல் டவருக்கு டவர் பக்கத்துலேயே தான் நம்ம சூப்பர் மார்க்கெட்டு. வந்து பார்த்தா லைட் பளிச்சுன்னு இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போய் என்னென்ன நம்ம ஐட்டம்ஸ் இருக்கு ஆர்கானிக்கா எல்லாம் பார்த்துடலாமா? முதல்ல வந்துடலாங்களா? ஓகே, வாங்க போலாம். ஸோ நிறைய இருக்கும் போலண்ணா. ஆமாங்க, ஆர்கானிக் அண்ட் நேச்சுரலா. ஆர்கானிக் நேச்சுரல்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு பெரிய பெரிய போஸ்டிங் இருக்கிற கூட படிச்சவங்களுக்கு கூட சில பேர் தெரியாது. இது பாரம்பரிய நம்ம அரிசி வகைகள் இதெல்லாமே. ஸோ இது எல்லாமே ஆமாங்க. முள்ளங்காரு, காட்டு யானம், கருங்குருவை, தூயமல்லி, மைசூர் மல்லி, ஆத்தூர் கிச்சலி சம்பா, ஆற்காடு கிச்சலி சம்பா, காட்டு யானம், வாழன் சம்பா, வாடன் சம்பா, இந்த மாதிரி கருப்பு கவுனி மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ரீசெண்டா பயங்கரமா போய்கிட்டு இருக்கு, ட்ரெண்டானது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பூங்காறு பாத்தீங்கன்னா எல்லாமே குள்ளங்கார் பாத்தீங்க. குள்ளங்கார், 60ஆம் குருவை, இது வந்து ராகி, வரகரிசி, சிவன் சம்பா, காட்டுமல்லி, பாருங்க நிறைய இருக்குங்க. கைக்குத்தல், குதிரவாளி, சோளம், வெள்ளச்சோளம், கருப்பு சோளம், சிகப்பு சோளம், திணை, நிறைய இருக்கு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வந்து அரிசியில் இவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு நீங்க சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். இந்த அரிசியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தங்கன் சம்பா. அதாவது இந்த அரிசியெல்லாம் நீங்க கடையில் வாங்குற ஆப் ஆயில், ஃபுல் பாயில் அரிசி இருக்கு இல்லையா, பல பாயில இருக்கும் அரிசி. அந்த அரிசியை விட நம்ம இந்த பாரம்பரிய அரிசியில எண்ணற்ற மருத்துவ குணம் இருக்குங்க. ஸோ நிறைய இருக்கு. நம்ம இதை மறந்ததுனால தான் ஆஸ்பத்திரியா போய்கிட்டு இருக்கோம். திருப்பி இதை கொண்டு வந்து எல்லா மக்களையும் மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையில் நாங்கள் இறங்கியிருக்கோம். நிறைய தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து, விவசாய சங்கங்களோட சேர்ந்து இந்த அரிசியெல்லாம் நாங்கள் மீட்டெடுக்கிறோம். பொன்னழகின்னு ஒரு அரிசி கண்டுபிடிச்சிருக்கேன். அது எங்கன்னா ஒரு கோயில் கலசத்துலேருந்து எடுத்து அதை இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொன்னழகி தங்க மாதிரி ஜொலிக்கும். தங்கமான்னு கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. பெருஞ்சீரகம், விராலி மஞ்சள், கொம்பு மஞ்சள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பவுட்ரு, கசகசா, மல்லி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, எள்ளு, கரிஞ்சீரகம், நாட்டு சர்க்கரை, ஜாதிக்காய், காஷ்மீர் சில்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடம்புளி, கேரளா கொடம்புளி, நம்ம நாட்டுப்புளி, சுக்கு, அன்னாசிப்பூ, மிளகு, இந்த மாதிரி நிறைய ஜாதிபத்திரி. எங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமான விவசாயிட்ட தான் எடுக்கிறதுனால நான் ஏஜென்ட்லாம் எடுக்க மாட்டேன். அவங்களாம் சில பேர் கலர்லாம் போட்டுருவாங்கன்னு சொல்லி பயம், ஸ்மெல்லுக்காக வேண்டி. அதனால நாங்கள் என்ன எடுக்க மாட்டோம். நாங்கள் இந்த தொழில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பித்தோம். மார்க்கெட்டில் இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு. அது மாதிரி சுருள்பட்டை, ஸ்ரீலங்கன் சுருள்பட்டை எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டீடாக்ஸ் பவுட்ரு, நேந்திரப்பழ பவுட்ரு, நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பவுட்ரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம உடம்புல வந்து எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து முருங்கை பவுடர். ஒரு விஷயத்த முருங்கை பவுடருக்கும் தேங்காய்க்கும் ஒரு குணம் உண்டுங்க. இந்த உலகத்தில் எத்தனை 2800 வகையான வியாதிகள் இருக்கு, அத்தனைக்கும் அருமருந்து, முதல் மருந்து தேங்காயும் சாப்பிட்டுக்கலாம், முருங்கையும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு முருங்கையிலையும் தேங்காயில் அவ்வளவு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குங்க. முருங்கை பவுடருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அத்திப்பழ தொக்கு, அத்திப்பழம், தேன் நெல்லி, அப்புறம் தொக்கு வகைகள் பார்த்தீங்கன்னா பாவக்காய் தொக்கு, சின்ன வெங்காயம் தொக்கு, வாழைப்பூ தொக்கு, கருவேப்பிள்ளை தொக்கு, வத்தக்குழம்பு தொக்கு, ஊறுகாய் பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பாகற்காய் ஊறுகாய், மீன் ஊறுகாய், இந்த மாதிரி ஊறுகாய் வகைகள், அஸ்வகந்தா பவுடருங்க. இது எல்லாமே மருத்துவம் தான், நேச்சுரல், எல்லாமே நேச்சுரலாக எடுக்கிறோங்க. அது இல்லாமல் நம்ம மில்லு வச்சுருக்கோம், நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அப்புறம் நம்ம மில்லிலே தயாராகிற கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் பாருங்கள்,
தேங்காய் எண்ணெய், வர்ஜின் தேங்காய் எண்ணெய், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் சூரியகாந்தி எண்ணெய், தேங்காய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், கரிஞ்சீரக எண்ணெய், கடுகு எண்ணெய், அதுக்கப்புறம் ஆர்கானிக் நெய்யுங்க. அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு A2 நாட்டு மாட்டு பால், அதில் வந்து நெய் எடுக்கிறாங்க, A2 கீ, சரிங்களா. அந்த மாதிரி கரிஞ்சீரக எண்ணெய், பாதாம் எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணி விதையிலேருந்து எண்ணெய், இந்த மாதிரி நிறைய எண்ணெய் வகைகள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர்மெண்ட் ஆயில், இது பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு ஆயில், இது வந்து சின்னமன், அது பட்டை இருக்குல்லையா, கேரளா கறிக்கு போடுற பட்டை, அதுலேருந்து ஆயில், லெமன் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ஆயில், ஜாஸ்மின் ஆயில், வெட்டிவேர் ஆயில், இந்த மாதிரி எல்லாம் நிறைய டிஸ்டிலேஷன் ஆயில்ஸு எடுக்கிறோம். அப்புறம் கடலை மிட்டாய் வகைகள் பாருங்கள், எல்லாம் கோயில்பேட்டி கடலை மிட்டாய். கோயில்பேட்டி கடலை மிட்டாய்க்குன்னு தனியாக ஒரு மார்க்கெட்டே இருக்குங்க. அதாவது அவ்வளோ சுவையாக இருக்கும் அவங்க ப்ரிப்ரேஷன். அப்புறம் திருநெல்வேலி முதலூர் அல்வா, மஸ்கோத் அல்வா, இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அறிமுகம் இல்லாத ஒரு பொருளுங்க. கோகனட் சிப்ஸு, இந்த மூணும் பார்த்தீங்கன்னா கோகனட் சிப்ஸு வேறு ஃப்ளேவர். ஒன்று காரமாக இருக்கும், ஒன்று உப்பு மட்டும் போட்டிருக்கும், பெப்பர் போட்டிருப்பாங்க, இன்னொன்று ஸ்வீட்டாக இருக்கும். இப்படி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. எங்களுக்கு இதுதான் அதிகமாக மூவ் ஆகுதுனால இதை மட்டும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். தேங்காய் சிப்ஸு இது ஃப்ரைடு கிடையாது, ட்ரைடு. ஃப்ரைடுன்னா ஆயிலில் போட்டு வறுத்து எடுக்கிறது. இந்த தேங்காயில் இயற்கையாகவே ஆயில் இருக்கிறதுனால நாங்கள் ட்ரையரில் காய வச்சு எடுக்கிறோம். இதுக்கு பேர் கோகனட் சிப்ஸுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நட்ஸு, அதாவது விவசாயத்துலேருந்து எடுக்கிற பாருங்கள், நெல்லிக்காய் மிட்டாய், அப்புறம் தாமரப்பூ விதையிலேருந்து மக்கானான்னு சொல்கிறாங்க இல்லையா, இது நமக்கு உணவாக பயன்படுத்த முடியும், வறுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து பாதாம் பருப்பு, பாருங்கள் அத்திப்பழம், ட்ரை அத்திப்பழம், முந்திரி பருப்பு இன்னும் பெரிய பெரிய பாக்கெட்லாம் இருக்குங்க. கிரான்பெரி, பிளாக்பெரி, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வகைகளும் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் ஆல்மண்டு, ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸு, முந்திரி பழம், டேட்ஸ், பேரிச்சம்பழ பவுடர். இதெல்லாம் பேரிச்சம்பழ பவுடரில் நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த பேரிச்சம்பழ பவுடருங்க, பேரிச்சம்பழத்தை காய வச்சு அதுலேருந்து பவுடருங்க. பிளாக்ஸீடு, காஸ்மெட்டிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுடர் வகையெல்லாம் சத்து மாவெல்லாம் பார்க்கலாம். இது வந்து மொடவாட்டுக்கால் கிழங்கு பவுடர். இந்த இப்போ வந்து எலும்பு தேய்மானம், எலும்பு வலி, மூட்டு வலிலாம் இருக்கிறவங்களுக்கு மொடவாட்டுக்கால் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இது மில்லட் மிக்ஸு, அதாவது எங்களை டயட்டில் இருக்கேன், சிறுதானிய உணவு வேணும்னா அந்த சிறுதானிய உணவை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட்டு, இது வந்து பனங்கிழங்கு பவுடருங்க, பாருங்கள் பனங்கிழங்கு பவுட்ரு. அப்புறம் இதெல்லாம் ஏபிசி மால்ட்டு, இது எல்லாமே ஏபிசி மால்ட்டு தான். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் பவுடர், கேரட் பவுடர், ஆனியன் பவுடர், கீரை பவுடர், பூண்டு பவுடர், ட்ரை மேங்கோங்க, அப்புறம் பேரிச்சம்பழம், இதெல்லாம் தோசை மிக்ஸுங்க. அனைத்து சிறுதானிய உணவு தோசை மிக்ஸு. நீங்கள் சிறுதானியத்தை வாங்கி ரொம்பலாம் கழுவி காய வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். எங்ககிட்ட அந்த பவுடரை நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக வச்சுருக்கோம். வாங்கி அப்படியே தண்ணியில் கலக்கி அப்போவே தோசை ஊற்றிக்கிடலாம். புளிக்க வைக்கணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லை. சிறுதானிய உணவுகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிஸ்மிஸ் பழம். கிஸ்மிஸில் வந்து எங்கள்கிட்ட 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து சீடு, ஒன்று சீட்லெஸ்ஸு. இந்த சீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான டேஸ்ட். இது நம்ம நாட்டோட பாரம்பரியமான பழங்கள். இதெல்லாம் சீட்லெஸ் வந்து வடநாட்டிலேருந்து வருதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிஸ்தா பருப்பு, பெரிய முந்திரி பருப்பு, சரிங்களா. இதெல்லாம் ஏலக்காய். அப்புறம் பிரியாணி மிக்ஸு, ஏபிசி மால்ட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய சிறந்த ஒரு ஆர்கானிக் பொருள்களை வாங்கி அதை எப்படி உணவாக பயன்படுத்துறது முறையான முறைப்படி அதை கழுவி காய வச்சு அந்த அரசாங்க அனுமதியோடு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம ஹெர்பல் சோப்புகளை பார்த்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சோப்பு பாருங்கள், அதில் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கும். டர்மரிக் இருக்கும், குக்கும்பர் இருக்கும், லைம் இருக்கும், சாண்டல் இருக்கும், ரோஸ் இருக்கும், லாவெண்டர் இருக்கும், அப்புறம் நீம் இருக்குது, பப்பாயா, பாருங்க எல்லாம் ஒரு 45 வகையான ஹெர்பல் சோப்புகள் நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே ஹெர்பல் சோப்பு தான். இது ஆலுவேரா, இது வந்து கோகனட் ஆயிலு, இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே. இது வந்து சாண்டல், குப்பைமேனி, உருளைக்கிழங்கு, ஷாம்பு சோப்பு, தேங்காய் பால் சோப்பு, இந்த மாதிரி நிறைய சோப்பு வகைகள் நம்மகிட்ட இருக்குது. ஷாம்பு வகைகள் நம்மகிட்ட இருக்குது. அது இல்லாமல் சீயக்காய், இந்த சீயக்காய் பவுடர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
வெளியெல்லாம் வந்து அதிகமான ரேட்டுக்கு விற்கிறாங்க. சிலவங்க கலப்பட பொருளோட கம்மி ரேட்டுக்கு மார்க்கெட்டில் போட்டி போட முடியாமல் கலப்படம் சேர்த்து கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. இது வெறும் சீயக்காய் அந்த காயை மரத்தில் இருந்து காயை பறிச்சுட்டு வந்து கழுவி காய வச்சு திருப்பியும் காய வைக்கிறோம். காய வச்சு நாங்கள் பவுடர் பண்ணி பேக் பண்ணியிருக்கோம். இதில் வர எந்த ரசாயன கலவையும் இதில் கிடையாதுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா டப்பாவும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில்ஸ், ஹேர் டை, ஆரோக்கியமான உடம்புக்கு வந்து ஒரு தலைமுடியை கலர் பண்ணணும் அப்படின்னா இயற்கையான முறையில் ஒரு ஹேர் டை. இது எல்லாமே எந்த ப்ரெசர்வேட்டிவ் கெமிக்கலும் கிடையாதுங்க. ஸோ அம்மோனியாலாம் கிடையாதுங்க. இயற்கையாக வந்து ஒரு ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து குங்குமப்பூ, அப்புறம் நெல்லிக்காயோட ஆயிலுங்க. இது ஹேர் ஆயிலு, எல்லாமே ஹேர் ஆயில்ஸ் தான், பாடிக்கு போடலாம். இது பிரிங்கா ஆயிலு, அப்புறம் யூகாலிப்டஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த ஊட்டி நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்க, ஊட்டி ஆயில். இதெல்லாம் ஓப்பன் பண்ணால் இந்த ரூமே மணக்கும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இது பெயின் கில்லர் ஆயில் பாருங்க. இது கஸ்தூரி மஞ்சள். எங்கள் டைரெக்டாக நாங்கள் வந்து லைசன்ஸ் வெண்டர்கிட்ட எடுக்கிறோம். கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் ஃபேஷியல் பவுடரு, சீரம் ஆயில்ஸு, பாடி மசாஜ் ஆயிலு, அப்புறம் பாடி மசாஜ் கிரீம். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் கிரீம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பயத்தமாவும் சீயக்காயும் கலந்த ஒரு கலவை. நீங்கள்லாம் வந்து சீயக்காய் பயத்தமாவு போட்டு எல்லாம் வந்து வீட்டில் மிக்ஸ் பண்ணுவீங்க. நாங்களே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளவு க்ளீனாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த சில ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே அதில் கெடுதலாக இருக்காது. ரோஸ் வாட்டர் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம், அதான் ஆன்டி டேன் க்ரீமு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இந்த க்ரீம் இருக்குது எங்ககிட்ட. சீரம் பாருங்கள், நிறைய க்ரீம்ஸ் எல்லாமே பாடிக்கு போடுறது தான். அடுத்து இது முல்தானி குங்குமப்பூ, இது முல்தானி பவுடர், இது முல்தானி சாண்டல், இந்த சாண்டல் பவுடர் இருக்குது. இந்த மாதிரி க்ரீம், காஸ்மெட்டிக் எல்லாமே இருக்குது. இந்த மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா லிப் பாம் வாங்குவாங்க. நிறைய கடையில் போய் பெட்ரோலியம் ஜெல்லி வாங்குவாங்க. நேச்சுரல் லிப் பாம், இயற்கையிலே தேங்காய் எண்ணெயிலிருந்து தயார் பண்ண ஒரு ஆக்சிஜன் லிப் பாம். இது ரொம்ப இயற்கையாகவே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி பாருங்கள். இது ஆலுவேரா ஜெல், குங்குமப்பூ கலந்த ஆலுவேரா ஜெல்லு, சாண்டல் கலந்த ஆலுவேரா ஜெல்லு, வெறும் பிளைன் ஆலுவேரா ஜெல். இந்த மாதிரி பாடி பவுடர், லோஷன், டேனு, இந்த கரும்புள்ளி எல்லாம் இருக்கும் இல்லையா, முகத்தில் வருது இல்லையா, இந்த கருவளையம், இதுக்கு எல்லாத்துக்குமே ஆயில் க்ரீம் நம்மகிட்ட இருக்குது. இது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஹெர்பல் டீ இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஆர்டினரி சிடிசி டீ, கருப்பு பிளாக் டீம்பாங்க இல்லையா, அந்த பிளாக் டீ. இது வந்து ஆர்த்தடாக்ஸ் டீ, அதாவது மூணார் கொழுக்குமலையில் டீ பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ டீ, இது செம்பருத்தி பூ டீ. இது வந்து ஒரு மிக்சடு, அந்த செம்பருத்தி பூ எல்லா பூவும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி டீ. கிரீன் டீ, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸு, லாவெண்டரு, இந்த மாதிரி வேறு வேறு ஃப்ளேவரில் இருந்து டீ எடுத்திருக்கோம். இது வந்து இப்போ பிளாக் டீ, தேயிலை, நம்ம கோத்தகிரி நீலகிரி தேயிலை. அவர் பார்த்தீங்கன்னா இட்லி பொடின்னு சொல்கிறேன் இல்லையா, இட்லி சில்லி பவுடர் அதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டால் பவுடர், பருப்பு பொடி, ஆந்திரா பருப்பு பொடி. அதில் இந்த மாதிரி நிறைய டீ வகைகள் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. நம்மக்கிட்ட நம்ம கொடுக்கறது எல்லாமே இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பொருளிலிருந்து எடுத்து உற்பத்தி பண்ண பொருளாக இருக்கும். இயற்கையாகவே விளைஞ்ச பொருளை கொண்டு பேக் பண்ணி சேல் பண்ணுறோம். அரிசி வகைகள், பருப்பு வகைகள், அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் நிறைய கடலை மிட்டாய் ஐட்டம் எல்லாமே ஆர்கானிக்காக தான் நாங்கள் பண்ணுறோங்க. எங்கேயாவது கெமிக்கல்ங்கிற வார்த்தை எங்ககிட்ட வராது. நாங்கள் வந்து இதை ஒரு 27 வருஷமாக நாங்கள் வந்து இந்த தொழில் இருக்கிறதுனால இதை பற்றி எல்லாம் நாங்கள் நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இந்த ஆயில் தொழில், ஆயில் மில்லு, பவுடர் மில்லெல்லாம் எங்களுக்கு ஓனாக இருக்கிறதுனால அரசு அனுமதியோடு எல்லாமே உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த பொருள் தேவைப்படுறவங்க டைரெக்டாக வெள்ளைக்கிணறுல இருக்க நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கலாம். இல்லை ஃபோன் மூலிமா தொடர்பு கொண்டாலுமே உங்களுக்கு அந்த தகவல் அட்ரஸ்லாம் கரெக்டாக வாங்கிட்டு உங்களுக்கு நாங்கள் கொரியரில் அனுப்பிடுவோம். இந்த மாதிரி நிறைய உற்பத்தியாளர்கள் சங்கம் மூலயமா நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மேலும் தகவலுக்கு கீழே இருக்க தகவல் இருக்க ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் கூட பயணிப்பதில் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.